أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم عن ابن عباس رضي الله تعالى عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعجلوا إلى الحج فإن أحدكم لا يدري ما يعرض له أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மகத்துவமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் பேரருளையும் எல்லாவிதமான கவலைகளில் இருந்தும் நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய இறையருளை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய இறை இல்லமா பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லவர் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக ஹஜ்ஜு ஓர் லட்சிய பயணம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு மூமினுடைய மனதிலும் ரமலானுடைய மாதம் முடிந்துவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக எல்லோருடைய கவனமும் ஹஜ்ஜின் பக்கமே தான் திரும்பி இருக்கும். வாழ்நாளில் எத்தனையோ பயணங்களை நாம் மேற்கொண்டிருப்போம். நண்பர்களை சந்திப்பதற்காக, உறவினர்களை சந்திப்பதற்காக, வியாபாரத்திற்காக வேண்டி, சுற்றுலாவுக்காக வேண்டி என்று வாழ்விலே பல்வேறு பயணங்களை நாம் மேற்கொண்டிருப்போம். ஆனாலும் ஹஜ்ஜுடைய பயணம் என்பது ஒரு மூமினுடைய லட்சிய பயணமாக இருக்க வேண்டும். ஒரு மூமினுடைய மனதிலே அது ஒரு லட்சியமாகவே, நீண்டகால லட்சியமாக, வாழ்நாள் லட்சியமாக இருக்க வேண்டும். அதில் நாம் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது. வசதி இல்லாதவர்கள் நாம் எங்கே போகிறோம், நமக்கெல்லாம் அது சாத்தியமா என்ற எண்ணம் கடுகளவும் அவர்களுடைய மனதிலே வந்துவிடக் கூடாது.
வசதி இருக்கின்றவர்கள், நம்மிடத்திலே பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று விடலாம் என்று ஏமாந்து விடவும் கூடாது. காரணம், இந்த உலகத்தில் ஹஜ் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். உங்களுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக வரக்கூடியவர்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். அதை போன்று அல்லாஹுவின் இல்லத்திற்கு யார் விருந்தாளியாக வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான், அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். நம்முடைய விருந்தாளிகள் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் அவர்கள் விரும்புகின்ற எல்லா விதமான வசதிகளையும் செய்து தர வேண்டும். அவர்கள் கேட்டதையும் தர வேண்டும், அவர்கள் கேட்காததையும் தர வேண்டும். அவர்கள் போதும் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு அவர்களை திருப்தியாக நாம் மன திருப்தி அடைய செய்ய வேண்டும் என்று சாதாரண மனிதர்களாகிய நமக்கு இவ்வளவு எண்ணம் இருந்தால், ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் லியாஃபுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்கள் கேட்கின்ற விஷயங்களையும் கேட்காத விஷயங்களையும் அவர்கள் போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த விரும்புகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மனதிலே உறுதியான எண்ணம் வேண்டும். நிச்சயமாக நாமும் நம்முடைய மனைவி மக்களும் நம்முடைய பேர பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தார்களும் நிச்சயமாக அந்த இறை இல்லமாம் காபாவை கண்ணார கண்டு வர வேண்டும். அது இல்லாமல் நாம் மௌத்தாகிவிடக் கூடாது என்பதிலே அழுத்தமான உறுதியான எண்ணம் இருந்தால், ஆசை இருந்தால், லட்சியம் இருந்தால், தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறான். மனிதர்களின் ஆசைகளுக்கு அல்லாஹ் மதிப்பளிக்கிறான். மனிதர்களின் எண்ணங்களுக்கு அல்லாஹ் மதிப்பளிக்கிறான். மனிதர்களின் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ ஏழைகள் இந்த நாட்டில் ஹஜ் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ ஏழைகள். மகாராஷ்டிராவில் ஒரு மனிதர், அவர் இந்த நடைபாதை வியாபாரி, ஒரு தள்ளுவண்டியில அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு உள்ள சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவர். மாலை 4 மணிக்கு வந்து இரவிலே 9 மணி வரை மட்டுமே வியாபாரம் செய்யக்கூடியவர். ஆனால் அவர் ஹஜ் கமிட்டிக்கு சென்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி அவர் பணம் கட்டி ஹஜ் செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் இருந்த மகாராஷ்டிரா அரசு அவருடைய அந்த ஆர்வத்தை பார்த்து மற்றவர்களை விட அவர்களுக்கு நிறைய சலுகைகளை வழங்கினார்கள். ஆனால் அவர் சலுகைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் சலுகையை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்கள்? எல்லோருக்கும் கிடைக்கின்ற சலுகை எனக்கு கிடைத்தால் போதுமானது. எல்லோருக்கும் கிடைக்காத சலுகைகள் எனக்கு தர வேண்டிய அவசியமில்லை. காரணம், நான் அல்லாஹ்வின் விருந்தாளியாக செல்கிறேன். இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் எந்த சலுகையும் நான் பெற விரும்பவில்லை. எல்லோருக்கும் கிடைக்கின்ற பொதுவான சலுகையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அவர் எவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை மனதில் கொண்டவராக இருக்கிறார். வசதி படைத்தவராக இருந்தால் மட்டும் இந்த உலகத்தில் ஹஜ்ஜுக்கு போய்விட முடியாது. ஹஜ் கடமை என்னவோ வசதியானவர்கள் மீதுதான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், மனிஸ்ததா இலைஹி சபீலா, போவதற்கும் வருவதற்கும், போய்விட்டு வரும் வரை தங்களுடைய குடும்பத்தார்களுடைய செலவினங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் மீதுதான் கடமை. ஆனால் எண்ணம் வைப்பதற்கு, ஆசை கொள்வதற்கு, லட்சியம் கொள்வதற்கு இது எந்த நிபந்தனையும் இல்லை. நான் பிறந்த ஊரில், என்னுடைய சொந்த ஊரில் ஒரு தாயார் ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கும். தெருவில் மாலை நேரத்தில் அவர்களாக தயார் செய்த ஏதாவது உணவு பண்டங்களை கூவி கூவி விற்று கொண்டு செல்வார்கள். அவர்கள் தான் சேர்த்து வைத்த பணத்தில் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஆசையை அப்பொழுது பொறுப்பேற்றிருந்த இமாமிடத்தில் வெளிப்படுத்தி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது ஊரில் உள்ள வசதியானவர்கள், பணக்காரர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். சாதாரணமாக தானாகவே எதையாவது தயார் செய்து மாலை வேளைகளில் தெருவிலே கூவிக்கொண்டு விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி
தன்னால் முடிந்த அளவிற்கு கொஞ்சம் பணத்தை சேமித்து ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், போய்விட்டு வந்தவர்கள் ஹஜ்ஜுக்கெல்லாம் போய்விட்டு வந்து விட்டோம், இனிமேல் வியாபாரம் செய்ய வேண்டியதில்லை என்று செய்யவில்லை. வந்து ஒரு வாரம் ஓய்வெடுத்து மீண்டும் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நாடினால் நம்முடைய எண்ணம் சரியானதாக இருந்தால், உயர்வானதாக இருந்தால் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இந்த நாட்டை ஆண்ட முகலாயர்கள், முகலாய மன்னர்கள் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. 85% பேர் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. ஒரு சில மன்னர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பணத்திற்கு என்ன குறை? வசதிக்கு என்ன குறை? அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மாளிகைகளாக இருக்கிறது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆட்சியை இன்று டெல்லி மாநகரத்தில் எந்த இடத்திற்கு திரும்பினாலும் முகலாயர்களின் அந்த கட்டிடக் கலையும் அவர்கள் வாழ்ந்த இடங்களும் ஆட்சி செய்த தர்பார் மண்டபங்களும் மக்களின் பார்வைக்கு இருக்கிறது, வரலாறு பேசுகிறது. ஆனால் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போவதில்லை. காரணம் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, நம்முடைய நிய்யத்திலே இருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டல்லவா? தொழுகைக்கு சலாத் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இதனுடைய ஆரம்ப அர்த்தம் துவா தான். சலாத்திற்கு முதலில் நேரடி பொருள், அகராதி பொருள், பயன்பாட்டு பொருள் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் 2 அர்த்தம் இருக்கு. சலாத் என்ற வார்த்தையின் அகராதி பொருள் டிக்ஷனரியிலே அதற்கு எழுதப்பட்டிருக்கின்ற அர்த்தம் என்னவென்றால் துவா. அதே நேரத்தில் பயன்பாட்டிலே நமக்கெல்லாம் அதற்கு அர்த்தம் தெரியும், தொழுகை. ஜகாத் அகராதியிலே அதற்கு பெயர் என்ன தெரியுமா? வளர்ச்சி, பாதுகாப்பு, பரிசுத்தம் என்பதுதான் பொருள். யார் ஜகாத் தருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். ஹராமை விட்டும் அவர்களுடைய பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்துகிறான். அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். அந்த அர்த்தமெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் தான் அகராதியிலே அத்தனை பொருள்கள் அதற்கு இருக்கிறது. ஹஜ் என்ற வார்த்தைக்கு அகராதி பொருள் என்ன தெரியுமா? அல் ஹஜ் வல் இராதா. ஹஜ் என்றால் நாடுதல், நியத்து வைத்தல், உறுதியான எண்ணம் கொள்ளுதல் என்பதுதான் ஹஜ் என்பதனுடைய பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, லட்சோப லட்ச மக்கள் இந்த ஹஜ்ஜுக்கு வருகை தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான், வாழ்நாளில் அவர்களுக்கு பலன் தரக்கூடிய எத்தனையோ காட்சிகளை அவர்கள் நேரடியாக பார்ப்பார்கள். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். அவர்களுக்கு பலன் தரக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நேரடியாக பார்ப்பார்கள். நாம் என்னவெல்லாமோ வாழ்க்கையை பற்றி கற்பனை செய்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய மனதில் பல்வேறு படிப்பினைகளை தரக்கூடிய காட்சியை நீங்கள் நேரில் பார்க்கலாம். முஸ்தலிஃபா மைதானத்தை பாருங்கள். அரஃபா முடிந்து முஸ்தலிஃபா மைதானத்திற்கு செல்லுகின்ற ஹாஜிகளை கேட்டு பாருங்கள். ஒரு திறந்த வெளிதான் முஸ்தலிஃபா மைதானம். மினாவிலும் அரஃபாவிலும் டென்ட் போட்டிருப்பார்கள். ஆனால் முஸ்தலிஃபாவில் எந்த இடத்திலும் டென்ட் இருக்காது. ஒரு திறந்த வெளி மைதானம் தான். எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர்களும் ஒரு விரிப்பை விரித்து படுத்திருக்க வேண்டும். ஒரு குட்டி கியாமத்தினுடைய ஒரு டெமோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஹஜ் சூராவை அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற பொழுது கியாமத்தை சொல்லித்தான் தொடங்குவான். குர்ஆனில் ஹஜ் என்ற பெயரில் தான் சூரா இருக்கிறது. நோன்பு என்ற பெயரில் அல்லாஹ் சூராவை இறக்கவில்லை. ஹஜ் என்ற பெயரிலே அல்லாஹ் சூராவை இறக்கி இருக்கிறான். ஹஜ்ஜினுடைய முதல் வசனம், இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம். கியாமத் நாளுடைய அந்த நிகழ்வு பிரம்மாண்டமான விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெயர் ஹஜ்ஜினுடைய சூரா. முதல் வசனம் கியாமத்தை பற்றி ஏன் பேசுகிறது தெரியுமா? ஒரு சின்ன கியாமத்தை ஹஜ்ஜிலே பார்க்கலாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ, அவரவர்களுக்கு மற்றவர்களை கவனிக்க முடியாத வேலை இருக்கும். லிகுல் இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. அந்த நாளில்
ஒருவர் மற்றொருவரை கவனிக்க முடியாத அளவிற்கு அவரவருக்கென்று சொந்த பிரச்சனை இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, இதை நீங்கள் ஹஜ்ஜிலே பார்க்கலாம். எண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜு கடைசி கடமை அல்ல. இளமையிலே நல்ல ஆரோக்கியமாக உடல் எல்லா விதமான தகுதியும் இருக்கின்ற பொழுது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை என்பதை இங்கு இருக்கின்றவர்களுக்கு புரியாது, போய்விட்டு வந்தவர்களுக்கு தான் தெரியும். ஹஜ்ஜு எப்பொழுது எந்த கடமையை தள்ளி போடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்தவனாக இருக்கிறான், அவன் பைத்தியம் இல்லாதவனாக சுயமாக சுய சிந்தனை உடையவனாக பைத்தியம் இல்லாதவனாக இருக்கிறான், அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான், முஸ்லிமாக இருக்கிறான் என்றால் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகை அவன் மீது கடமை. இதே போன்று ஒவ்வொரு தனி மனிதனும் கடன் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வரக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை. ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது 6 லட்சம் ரூபாய் ஒருவரிடத்தில் இருந்தால் அவருடைய வயதோ எந்த விதமான தடையையும் வைத்து அதை தள்ளி போடக்கூடாது. கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் சர்வசாதாரணமாக கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சாதாரணமாக 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் 3 மாதத்தில் ஹஜ்ஜுக்கு தேவையான பணம் அவருடைய கையிலே வந்து விடுகிறது. அவருக்கு அந்த வருடமே ஹஜ்ஜு கடமை. எந்த காரணத்தை சொல்லியும் பெற்றோர்கள் அதை தள்ளி போடக்கூடாது. திருமணம் முடிக்கிற அவகாசம், திருமணத்திற்காக வேண்டி ஹஜ்ஜை தள்ளுவது, பிள்ளைகளின் திருமணத்திற்காக வேண்டி ஹஜ்ஜை கடமையை தள்ளி போடுவது, இன்னும் சில பேர் பேரம்பேத்திகளுடைய திருமணம் வரைக்கும் ஹஜ்ஜை தள்ளி போடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்வார்கள், தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஹஜ்ஜை சீக்கிரமாக செய்யுங்கள். தொழுகை கடமையானால் தள்ளி போட மாட்டோம், நோன்பு கடமையானால் தள்ளி போட மாட்டோம், ஜகாத் கடமையானால் தள்ளி போட மாட்டோம். ஹஜ்ஜும் அப்படித்தான், தள்ளி போடுவதற்கு ஷரியத் அனுமதி தரவில்லை. தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஹஜ்ஜை சீக்கிரமாக செய்யுங்கள். நபி சொன்னார்கள், ஃபஇன் அஹதக்கும் லா யத்ரி மா யஹ்ருது லஹு, ஏனென்றால் நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள், ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்று உங்களில் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இருக்கின்ற பணம் ஏதாவது ஒரு வழியிலே செலவழிந்து விடலாம், அது நமக்கு தேவையில்லாத செலவாக கூட இருக்கலாம். நல்ல இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகலாம். பலமாக இருந்தவர் பல்வேறு நோய்களிலே திடீரென்று மாட்டிக்கொண்டு பலவீனமாக ஆகிவிடுவார். ஏன்? நன்றாக இருக்கக்கூடிய மனிதர் இறந்து போய்விடுகிறார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இதில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா? அதனால் சீக்கிரமாக ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த இடத்தில் சென்றவர்கள் தான் கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். தவாப் செய்கின்ற அந்த இடம் இருக்கிறதே, லட்சோப லட்ச மக்கள், அவர்கள் கட்டியிருக்கின்ற உலகத்திலேயே ஆக உயர்வான ஆடை எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராம் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய ஆடை. அல்லாஹ் தன் விருந்தாளிகள் அனைவரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பணக்காரர் ஏழை, சமூகத்தில் உயர்ந்தவர் சாதாரணமானவர், அவர் நாடாளும் மன்னராக இருக்கிறார், சாதாரண குடிமகனாக இருக்கிறார் என்ற எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லோரும் ஒரே ஆடையில் சமத்துவம் என்கிற அந்த கண்ணியத்திற்குரிய ஆடையை அல்லாஹ் வழங்கி அவர்கள் அனைவரும் அந்த தவாப்பிலே, லட்சக்கணக்கான நபிமார்கள் கால்பட்ட இடம் அந்த தவாப் என்பது, தவாப் செய்யக்கூடிய இடம். நபிமார்களும் வலிமார்களும் நல்லோர்களும் நாதாக்களும் ஹஜ்ஜினுடைய நசீபை பெற்ற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் தவாப் செய்த அந்த இடம். அந்த இடத்திலே தவாப் செய்ய வேண்டுமானால் உடல் ஆரோக்கியமும் வேண்டும். நன்றாக நடப்பதற்கு உடம்பிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். எனக்கு நடக்க முடியாது என்று பார்த்த உடனேயே முடிவு செய்துவிட்டு எத்தனை சகோதரிகள்
அவர்களை வண்டியிலே வைத்து ஒரு நோயாளியாக, அந்த வயது வந்ததற்கு பிறகுதான் பெரும்பாலும் நோய்கள் கூடார விடுகின்ற அந்த வயது வந்ததற்கு பிறகுதான் ஹஜ்ஜுக்கே தயாராகிறார்கள். நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு தூரம் தள்ளி செய்ய வேண்டிய ஒரு கடமை அல்ல அது. நாம் வேகமாக சீக்கிரமாக செய்ய வேண்டிய கடமை. செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் வாய்ப்பை அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒருவர் சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முதலாக வருகிறார். யா ரசூலல்லாஹ் ஃபபுசுத் யதக இலைய, உங்களுடைய கையை என்னிடத்திலே நீட்டுங்கள். லவ் பாயி அன்னக, நான் உங்களிடத்தில் பையத்து செய்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் ஒப்பந்தம் செய்கிறேன் என்று சொன்னார். ஃபபஸத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹுல் முபாரகா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய பரக்கத்தான கையை அவர் பக்கம் நீட்டினார்கள். ஆனால் அவர் கையை மடக்கி கொண்டார். அவர் தான் கேட்டார், கையை நீட்டுங்கள், நான் பையத் செய்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினார்கள், அவர் கையை மடக்கி கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைந்த சபையில் அவரை பார்த்து கேட்டார்கள், ஏன் கையை மடக்கி கொண்டாய்? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், ஆனால் ஏற்கனவே என்னுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுமா, அது தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா தத்ரி அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, உனக்கு தெரியாதா, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு அதை காரணமாக ஆக்கி விடுகிறான். இறைவன் சம்பந்தப்பட்ட பாவங்கள், மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் அல்ல. யாருடைய பொருளையாவது கொள்ளையடித்து விட்டு வந்து, எங்கேயாவது ஊழல் செய்து விட்டு வந்து, மற்றவரை அடித்து விட்டு அநியாயமாக மற்றவருக்கு அநியாயம் செய்து விட்டு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படாது. அது சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்க வேண்டும். இறைவனுக்கு சம்பந்தப்பட்ட மது அருந்தி இருக்கிறார், அவர் விபச்சாரம் செய்திருக்கிறார், இன்னும் பிற பாவங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அதற்கு முன்னால் உள்ள இது போன்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இரண்டாவது நபி சொன்னார்கள், வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு, ஹஜ்ஜும் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறது. இதைத்தான் சில பேர் தப்பா விளங்கிட்டு காலமெல்லாம் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக போயிட்டு ஒரு தடவை குளிச்சுட்டு வர்ற மாதிரி ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துடலாம்னு நம்ம நினைக்கிறோம். தவறு. ஹஜ் என்பது சீக்கிரமாக செய்ய வேண்டிய அமல் மட்டுமல்ல, இனிமேல் எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தரக்கூடிய ஒரு அத்தாரிட்டி சர்டிபிகேட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய பயணம் நம் வாழ்வில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லையானால் அந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்படவில்லை, சந்தேகத்திற்கிடமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ் செய்த ஒரு மனிதர், அவருடைய வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, அவர் அப்படியே இருக்கிறார். ஹராமை துணிந்து செய்கிறார், ஹலால் பக்கம் அவர் திரும்புவதில்லை, பாவங்களை அவர் விட்டொழிக்கவில்லை, அப்படியே இருக்கிறார் என்று சொன்னால் அது அந்த ஹஜ் முறையாக சரியாக நிறைவேற்றப்படவில்லை, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்பதனுடைய அடையாளம் அது. அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பயணம் செல்லுகின்ற ஹாஜிமார்கள் ஒவ்வொருவருக்கும் உறவினர்களும் நண்பர்களும் சொல்வார்கள், மிக முக்கியமாக இந்தந்த பொருளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்தந்த பொருட்களை எடுத்து வைக்காதீர்கள், இதை கொண்டு போகக்கூடாது, இது அரசாங்கம் தடை செய்திருக்கிறது, இதை கொண்டு செல்லுங்கள், இதை மறந்து விடாதீர்கள் என்றால் நண்பர்களும் உறவினர்களும் சொல்வார்கள். அல்லாஹும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதோடு அல்லாஹும் சில உபதேசங்களை செய்கிறான். உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சாதனங்களையும் எடுத்துக்கொள்ளும், என்னென்ன எடுத்துக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சாதனங்களில் மிக முக்கியமானது, மிகச் சிறந்தது இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இறையச்சத்தை கண்ணால் நேரடியாக பொருளாக பார்க்க முடியாது, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அது வெளிப்பட வேண்டும், நம்முடைய வார்த்தைகளிலே அது வெளிப்பட வேண்டும். காரணம்,
இறை அச்சத்திற்கு சோதனை வரக்கூடிய, இறை அச்சத்தை உரசி பார்க்கக்கூடிய, சோதித்து பார்க்கக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நீங்கள் அங்கே நேரில் பார்ப்பீர்கள். அதற்குரிய சந்தர்ப்பம் வரும். ஆனால் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். சில இடங்களில் தங்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி பிறரை திட்டுகின்ற ஒரு நேரம் கூட வரலாம். அரபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலே நாம் ஒரு இடத்தை பிடித்து வைத்திருப்போம், அதில் படுக்கலாம் என்று நினைத்திருப்போம். அதற்குள் இன்னொருவர் வந்து படுத்து விடுவார். அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரும். இனி வெகு தூரம் தேடி வேற ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும். ஒரு பஸ்ஸில் நாம் ஏறலாம் என்று நினைத்திருப்போம், நாம் இடம் பிடித்திருப்போம், இன்னொருவர் ஏறி விடுவார். நமக்கு கோபம் வரும். நம்முடைய இருக்கையை அவர் ஆக்கிரமித்துக் கொள்வார். நமக்கு கோபம் வரும், திட்டுகின்ற ஒரு சூழல் வரும். இதெல்லாம் சைத்தானுடைய நெருக்கடிகள், நம்முடைய இறையச்சத்திற்கு விடப்படக்கூடிய சவால்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள. இறையச்சம் என்பது உங்களுக்கு மிக முக்கியமான, மிகச் சிறந்த ஒரு சாதனம். அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற எத்தனையோ இடங்களை நீங்கள் நேரில் பார்க்க போகிறீர்கள். சஃபாவையும் மர்வாவையும் அல்லாஹ் அடையாள சின்னங்கள் என்று சொல்லுகிறான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் காபத்துல்லாவில் தொடங்கி துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் வரை, ஹஜருல் அஸ்வத் கல்லில் இருந்து தொடங்கி அந்த ஹக்கீம் என்ற வளைவு பகுதி, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள், காபாவின் வாசல், சஃபா மர்வா, அரஃபா, மினா, முஸ்தலிஃபா போன்ற நூற்றுக்கணக்கான இடங்கள் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள். துவாவிலே ரொம்ப கவனம். ஹாஜிமார்கள் வெறுமனே நம்முடைய இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் நாம் கேட்டுவிட்டு நிறைவடைந்து விடக்கூடாது. துவா கேட்கின்றவர்கள் ரெண்டு விதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹஜ்ஜிலே துவா செய்யக்கூடியவர்கள் ரெண்டு வகை கூட்டத்தார்கள். فَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. சில பேர் உலகம் சம்பந்தப்பட்டதை மட்டும் கேட்பார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இறைவா உலகத்திலே எனக்கு இதை கொடுத்து விடு, தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து விடு என்று ஹஜ்ஜிலே கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அவர்களுக்கு மறுமையிலே எந்த பங்கும் கிடையாது. காரணம், அவர் கேட்கவில்லை, அதனால் தரவில்லை. அவர் கேட்டது மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். وَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. சில பேர் இருக்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா இவ்வுலகத்திலும் அழகான வாழ்வை தருவாயாக. அழகான வாழ்வு என்று சொன்னால் அதிலே ஆரோக்கியம் வந்துவிடும், தேவையான பொருளாதாரம் வந்துவிடும், மன நிம்மதி வந்துவிடும், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்பது அதிலே வந்துவிடும். வபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் அழகிய வாழ்வை எங்களுக்கு தருவாயாக. வகினா அஸாபன் நார், நரகத்தின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று இன்னும் சில பேர் இப்படியும் கேட்பார்கள். ரெண்டு பேரும், ரெண்டு கூட்டத்தார்களும் எப்படி துவா செய்வார்கள் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் மூன்றாவதாக சொல்கிறான், உலாயிக லஹும் நஸீபு மிம்மா கஸபு. அவரவர்கள் சம்பாதித்தது அவரவர்களுக்கு கிடைக்கும், அவரவர்கள் தேடியது அவரவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே துவா என்பதை ஹாஜிமார்கள் மறந்துவிடக்கூடாது. சென்றவர்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, இன்னும் வராமல் லட்சக்கணக்கான மனிதர்கள் உலகத்தின் பல பாகங்களிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் துவா செய்ய வேண்டும். ஹஜ்ஜினுடைய பயணம், அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற துவாவை மறக்காமல் ஹாஜிமார்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உலகத்திற்காக வேண்டியும் கேட்கலாம், அதோடு நிறுத்திவிட வேண்டாம். மறுமைக்காக வேண்டியும் கண்டிப்பாக கேட்க வேண்டும். இவ்வுலகத்தில் உலக முஸ்லிம்கள் படுகின்ற சிரமங்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் எந்த சிரமங்களை எல்லாம் சந்திக்கிறார்களோ அந்த சிரமங்களை விட்டும் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது மட்டும் கேட்டுவிடக்கூடாது.
அல்லாஹ் நம்மையே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மையே அல்லாஹ் முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறார். சாதாரணமாக நாம் தொழுது விட்டால் இறைவா என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள் என்று துஆ செய்கிறோம். நோன்பு வைத்து முடித்து விட்டால் இஃப்தாருடைய சமயத்தில் இறைவா என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள் என்று துஆ செய்கிறோம். ஜகாத்தை கொடுத்து விட்டால் இறைவா என்னுடைய ஜகாத்தை ஏற்றுக்கொள் என்று துஆ செய்கிறோம். அதுவும் துஆ செய்ய வேண்டும், இறைவா என்னையே முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழகிய முறையில் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். அவர்களுடைய அமலை அல்ல, அவர்களையே அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான். நம்மையே அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்மிடமிருந்து அல்லாஹ் பாவங்கள் வருவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். மீதி உள்ள வாழ்நாளில் நிறைய அமல்கள் செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். மிக முக்கியமாக மதீனாவிற்கு சென்று மதீனாவிலும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நீங்கள் காண வேண்டும். அங்கேயும் வெறுமனே அறையில இருந்து கொள்ளக்கூடாது. வரலாற்று சிறப்புமிக்க எத்தனையோ இடங்கள் மதீனாவில் இருக்கிறது. அங்கு உடன் வருபவர்கள், விவரம் தெரிந்தவர்களை அழைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கெல்லாம் சென்று பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மஸ்ஜிதுல் கமாமா, மேகம் ஒன்று கூடி மழை பொழிந்த பள்ளிவாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே ஜும்மாவுடைய நாளில் மெம்பரிலே இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இது போன்ற கடுமையான கோடை காலம். அவர் ரொம்ப அழகாக பேசுவார். யா ரசூலல்லாஹ், தண்ணீர் இல்லாமல் பூமி மௌத்தாகிவிட்டது என்று சொல்லுவார். தண்ணீர் இல்லாமல் பூமி இறந்து போய்விட்டது, கால்நடைகள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி துஆ செய்தார்கள். துஆ செய்த கொஞ்ச நேரத்தில் மேகங்களெல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்தில் மழை பொழிய ஆரம்பித்தது. முழு மதீனாவிலும் ஒரு வார காலம் இடைவிடாத மழை. மறுவாரம் ஜும்மாவிலே அவரே எழுந்து சொல்கிறார், ஓடைகளெல்லாம் நிரம்பி வழிகிறது, பூமி குளிர்ந்து விட்டது, மழை போதும் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். மழை மேகம் விலகி வெளிச்சம் வர ஆரம்பித்தது என்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த இடங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஜன்னத்துல் பக்கி, அது நாம் காண வேண்டிய இடம். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்து, சில நேரங்களிலே சிலருக்கு சரியான கபனாடை கூட இல்லாமல் அத்தனையும் தியாகம் செய்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்த தியாக சீலர்கள் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடத்தையும் காண வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்வான ஹஜ்ஜினுடைய மதிப்பை, மரியாதையை, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசையை, ஆர்வத்தை, லட்சியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.